வணக்கம் தமிழ் கல்வி மாணவர்களே. இன்றைய காணொளியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த சாதனைகள், அதை பற்றி தான் இந்த காணொளியில் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது ஒரு மனிதன் பிறக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு முன் ஆதாரம் இருக்கும். யார் முன் ஆதாரம்னா அப்பா, அம்மா. இப்போ இந்த பே. சுந்தரம் பிள்ளை இருக்கார் இல்லையா, இவருடைய அம்மா அப்பா யார் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பா அப்படிங்கிறவங்க பெருமாள், அம்மா யார் அப்படின்னா மாடாத்தி அம்மாள். சரிங்களா? சரி, இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், எங்கே பிறக்கிறாங்க? இந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எங்கே பிறக்கிறார் அப்படின்னா கேரளாவில் ஆலப்புழாங்கிற இடத்துல தான் இவர் பிறக்கிறார். இப்போ நமக்கு கேள்வி 3 என்ன தோணும்? எந்த ஆண்டு பிறந்தார் அப்படிங்கிறது தோணும் இல்லையா? இவர் எந்த ஆண்டு பிறக்கிறார் அப்படின்னா 1855 பிறக்கிறாரு. சரி, இவர் பிறந்து முடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1876 வந்துட்டு பிஏ படித்து முடிக்கிறாரு. சரி, இவர் இப்போ பிஏ முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஏ முடித்தோடனே ஆசிரியர் பணிக்கு போகிறாரு. அந்த ஆசிரியர் பணி எங்கே அப்படின்னா திருநெல்வேலி. யாரோட காலேஜ் அப்படின்னா ஆங்கிலேயர் தமிழ். ஒரு நிமிஷம் இருங்க. இவர் எங்கே போகிறாரு? 1877 தனது ஆசிரியர் பணியை ஆரம்பிக்கிறார். திருநெல்வேலி ஆங்கில தமிழ் கல்விச்சாலையில் தலைவராக 2 ஆண்டு பணியாற்றுகிறார். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆங்கில தமிழ் கல்விச்சாலை, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. திருநெல்வேலியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, இவர் எத்தனை ஆண்டு காலம் பணியாற்றினார்? 2 ஆண்டு காலம் பணியாற்றினார். சரி, இப்போ 2 ஆண்டு காலம் பணியாற்றினார் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்? இப்போது 76 ஜாயின் பண்ணியிருக்காரு, அப்போது 78 ஆயிரும். இப்போ இந்த 78 பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய தாயார் யார்? மாடாத்தி அம்மாள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து இறந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1878 இறந்துடுறாங்க. இவர் இப்போ இந்த பணியை வந்து செஞ்சிகிட்ருக்காரு. சரி, இப்போது 1880 இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்து மேற்படிப்பு படிக்கிறார். 1880 மேற்படிப்பு படிக்கிறார். அது எம்ஏ படிக்கிறார். சரிங்களா? இது எங்கே படிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் படிக்கிறார். சரிங்களா? இப்போ இந்த கல்லூரியில் படிக்கிறப்போ இவர் ஒருத்தவங்கள மீட் பண்ணுறாரு. அவர் பேர் முனைவர் ஹர்வித் துரை. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. யார்கிட்ட மீட் பண்ணுறாரு? முனைவர் ஹர்வித் துரை அப்படிங்கிறவரை மீட் பண்ணுறாரு. ஸோ இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. 1885 இவர் மீட் பண்ண யார்? ஹார்வித் துரை இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஓய்வு பெறார். எதிலிருந்து? கல்லூரியிலேருந்து ஓய்வு பெறார். இவர் ஓய்வு பெறும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார்? இந்த முனைவர் ஹார்திக் துறையை வந்து யாரை ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையை வந்துட்டு தலைமை ஆசிரியராக ரெஃபர் பண்ணுறார். என்னவா பண்ணுறாரு? தலைமை ஆசிரியராக ரெஃபர் பண்ணுறார். இப்போது 1885 2 விடயம் இருக்குது. என்ன விடயம்?
ஹார்திக் துரையோட ரிலேஷன்ஷிப் மூலியமாக தலைமை ஆசிரியராக இது பண்ணுறாரு. அப்போ அந்த ஹார்வித் துரை அப்படிங்கிறவர் 1885 ஓய்வும் பெறார். இது ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர் பதவி ஏற்கிறார், ஒருவர் பதவி ஓய்வு பெறுகிறார். சரி, இப்போது இந்த பதவியை பெற்ற பிறகு இந்த பதவியில் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே குட்டாகவே வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. சரிங்களா? எது வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு பாருங்கள். தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். 1885 தொடர்ச்சியாக பண்ணுறாரு. 1886 பெருமாள் அவருடைய தந்தை வந்து மறைந்து போகிறார். சரி, இப்போ நம்ம முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இவர் பெற்ற பட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இவரை பொறுத்த வரைக்கும் ராவ் பகதூர் போன்ற பெரிய பெரிய பட்டங்களெல்லாம் இவர் வந்து பெற்றிருக்கார். சரிங்களா? இப்போ இந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னா ஆமாங்க. அவர் பேர் மகன் நடராசன். நடராசன் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்பாங்க. அவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையோடைய மகன். இவர் பிற்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவோட அரசில் அமைச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது சமயப்பணி ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இங்கே நீங்கள் மறந்துவிடாது, திருவனந்தபுரத்தில் சைவ பிரகாச சபையை தோற்றுவிக்கிறார். இதை கேள்வியாக கூட கேட்கலாம். சைவ பிரகாச சபையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா திருவனந்தபுரத்தில் சைவ பிரகாச சபையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டு கேள்விக்குமே விடை என்ன அப்படின்னா யார்? மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறது தான். சரி, இவர் தமிழ் பணி ஏதாவது செஞ்சுருக்காரா அப்படிங்கிறப்ப தான் நமக்கு முக்கியமான 2 விடயங்கள் வந்து வருது. ஒன்று, இவர் வந்துட்டு திருஞான சம்பந்தர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 1891 இவர் நாடக நூல் ஒன்று வந்து எழுதுகிறாரு. அந்த நூலுக்கு பேர் தான் மனோன்மணியம் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. இப்போது இந்த மனோன்மணியம் அப்படிங்கிற நூலுக்கு தமிழ் வாழ்த்து பாடல் அப்படிங்கிறது முற்காலத்தில் எழுதுவாங்க. வாழ்த்து பாடல். அந்த வாழ்த்து பாடல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழ்த்து பாடல் தான் நமக்கு 1970 ஆண்டு, இந்த ஆண்டு வந்து திராவிட ஆட்சி காலம்னு சொல்லுவாங்க. திராவிட ஆட்சி காலம். இந்த ஆட்சி காலத்தில் இவர் எழுதின அந்த தமிழ் வாழ்த்து பாடலை தான் நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக நம்ம அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுதான் நீராரங்கடலுடுத்த அப்படிங்கிற பாடல். நீராரங்கடலுடுத்த அப்படிங்கிறது எதோடது? இவர் எழுதிய தமிழ் வாழ்த்து பாடல். அதில் முழு பாடலுமே பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா முழு பாடலும் பயன்படுத்தலை, பாதி பாடல்கள் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் இவர் வேறு ஏதாவது செஞ்சுருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்தகங்கள் வந்து 2 புத்தகங்கள் வந்து வெளியிட்டிருக்கார். நூற்றுகை விளக்கம், மனோன்மணியம் நாடகம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டிருக்கார். இப்போ இதை கேள்வியாக கூட கேட்கலாம். திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி செய்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி எந்த ஆண்டு செய்தார் அப்படிங்கிறதையும் கேட்கலாம். இப்போ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஆண்டு செஞ்சுருக்கார்? 1894 வந்து
செஞ்சுருக்கார். அதற்கு பிறகு ஒரு 3 ஆண்டு காலம் மட்டும்தான் இவர் உயிரோடு இருந்திருக்கார். 1897 ஏப்ரல் மாதம் 26 இவர் வந்து என்ன ஆகிட்டார், இறந்து விட்டார். சரிங்களா? இப்போது நமக்கு டக்குன்னு மைண்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா 2-3 விஷயங்களை வந்து டக்குன்னு வச்சுக்கணும். ஸோ நம்பர் 1, நம்மளுடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடியவர் யார், எழுதியவர் யார் அப்படின்னா சுந்தரம் பிள்ளை. சரி, அவர் எந்த ஆண்டு பிறந்தார்? 1855. அப்போ அவர் எந்த ஆண்டு எம்ஏ பட்டப்படிப்பை முடித்தார் அப்படின்னா 1876. ஆசிரியர் பணிக்கு எப்போ செஞ்சாருன்னா 1877. எம்ஏ படிப்பு வந்துட்டு பிஏ படிப்பு தான் 1876. எம்ஏ படிப்பு வந்து 1880. அது முடித்த பிறகு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்கிறார். தாயாரோட இழப்பு 1878, தந்தையாரோட இழப்பு 1886, மனோன்மணியத்தோடைய வெளியீடு 1891, அப்புறம் திருஞான சம்பந்தர் பற்றிய ஆராய்ச்சி, கல்வெட்டு ஆராய்ச்சி 1894. 1877 அவர் இறந்து போகிறார். சரிங்களா? இதை ஞாபகம் நம்ம வச்சுருந்தாலே இவர் 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 சார்ந்த ஊர் எது வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி, திருவனந்தபுரம், கேரளா, அப்புறம் கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலப்புழா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஊர்கள் இவருடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கு. இதை நீங்கள் மறந்துடாமல் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க. அடுத்த காணொளியில் வேறு ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.